கர்த்தருடைய வார்த்தை கேட்க நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் முடிய எப்பொழுது நாம் வாசிக்கப் போவது இல்லை. ஆனால் நீங்கள் குறித்து கொள்ளலாம், வீட்டில் சென்று அந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆகவே ஒரு நீண்ட அதிகாரம், ஆனால் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். உயிர்த்தெழுந்த இயேசு எவ்விதமாய் எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அதிகாரம். இந்த ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் இன்று காலையில் தம்மை வெளிப்படுத்துவாராக. ஆண்டவராய் இயேசு உங்களோடு கூட பேசும்படியாக நாம் ஆயத்தத்தோடு கூட அமர்ந்திருப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சப்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு இயேசுவும் எம்மாவூர் சீஷர்களும் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். இயேசு விதமாய் அநேகரை சந்தித்தார், வாழ்க்கைகளை மாற்றினார் என்பதை கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 24வது அதிகாரத்தில் இயேசுவின் சந்திப்பு எம்மாவூருடைய வாழ்வில் எப்படி ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது, எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவராய் இயேசு எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா மட்டும்தான் இந்த சம்பவத்தை விரிவாக எழுதுகிறார். மற்ற சுவிசேஷத்தில் இவ்வளோ விரிவாக இந்த எம்மாவூர் சீஷருடைய சந்திப்பை குறித்து நாம் பார்ப்பதல்ல. நான் லூக்கா 2 முக்கிய காரியங்களை விசேஷமாக அவருடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். ஒன்று, ஆண்டவராய் இயேசு பரமேறி செல்லுதல். இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்றதை வேறு எந்த சுவிசேஷத்திலும் நாம் பார்ப்பது கிடையாது. இயேசுவின் கடைசி கட்டளை முக்கியப்படுத்தப்படுகிறதே தவிர இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்றதை அப்போஸ்தலர் நடபடிகளும் லூக்கா மட்டும்தான் பார்க்கிறோம். 2 புத்தகத்தையும் லூக்கா தான் எழுதினார். இயேசு உயிரோடு எழுந்ததுதான் கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஒரு அடிப்படையான சத்தியம். கிறிஸ்துவ மார்க்கத்தின் மூளைக்கல்ல உயிர்த்தெழுதல் தான் இயேசு. அதாவது கிறிஸ்துவ மார்க்கத்தில் 4 மிகப்பெரிய தூண்கள் உண்டு. ஒன்று, இயேசுவின் கன்னிகை பிறப்பு. 2வது, இயேசுவின் சிலுவை மரணம். 3வது, இயேசுவின் உயிர்த்தெழுதல். 4வது, இயேசுவின் 2ஆம் வருகை. இந்த 4மே கிறிஸ்துவ மார்க்கத்தின் பில்லர்ஸா, தூண்களாக காணப்படுகிறது. ஆனால் சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆகவே தான் இன்றும் அநேகர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி கிறிஸ்துவ மார்க்கத்தை அசைக்க பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது வெறும் 11 சீஷர்களுக்கு மட்டும் இல்லாதபடி 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர் திருஷ்டாந்தமாக நிரூபித்து காண்பித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் சுவாசிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த 500 பேரில் இந்த 2 பேருக்கு ஆண்டவர் விசேஷமாக நம்மை வெளிப்படுத்தினார். இவளை நாம் பொதுவாக எம்மாவூர் சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கணும். ஏனென்று சொன்னால் இயேசு உயிரோடு எழுந்த அதே ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை மதிய நேரம் இருக்கும். இந்த 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு பிரயாணமாய் போகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவூர் சுமார் 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருந்தது என்ற வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எம்மாவூர் என்பது ஒரு சிறிய கிராமம். எருசலேமிலே இவர்கள் இயேசுவின் சிலுவை அறையப்படுவதை பார்க்க பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்திருந்தார்கள். அந்த உயிர்த்தெழுதல் நாள் காலையிலும் அவர்கள் இயேசு கல்லறையில் இல்லை என்கிறதையும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இப்போ எம்மாவூர் என்கிறதான ஊருக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூர் என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், வெப்ப நீரூற்றுகள் வரக்கூடிய இடம். ஆகவே அந்த எம்மாவூர் சீஷர்கள் தான் இயேசுவோட வீட்டுக்கு சென்ற போது உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லாமா? பக்கத்தில் கைகொடு சொல்லுங்க. இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். உள்ளத்திலிருந்து அந்த நீரூற்றுகள், வெப்ப நீரூற்றுகள், பரலோகத்தின் நீரூற்றுகள் பொங்கி வரக்கூடியதாக இருக்கும்.
இந்த 2 சீஷர்கள் அபதமாய் புறப்பட்டு போகிறாங்க. இவ்வளோ ஒரு சீஷன் பேர் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு சீஷன் பேர் கிளையோப்பா. கிளையோப்பா என்கிற இவன் இயேசுவனுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பின் சகோதரன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். யோவான் 19:25-35 நினைக்கிறேன். அந்த கிளையோப்பாவின் மனைவி அவள் மரியாள், அவளும் அந்த கல்லறை அருகே நின்று கொண்டிருந்தாள். அவன் இந்த கிளையோப்பா 12 சீஷல் ஒருவனாக இல்லாவிட்டாலும் இயேசுவின் ஒரு நெருங்கிய சீடனாக அவன் காணப்பட்டான். இன்னொருவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. 2 சீஷர்களும் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு சுமார் 7 மைல் அவர்கள் நடந்து போகிறார்கள். அவள் நடந்து போகும் பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து, இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து சம்பாஷித்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவராக இயேசுவும் அவளோடு கூட சேர்ந்து நடந்து போகிறார். இப்போ ஆண்டவர் அவளை கூட நடந்து போகும் பொழுது அவள் இயேசுவை அறையவில்லை. ஏனென்றால் லூக்கா 24:18 சொல்கிறது, இயேசு அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தார். இயேசு தாமே கூட நடந்துட்டு போனால் கூட அவளுக்கு அவர் தான் இயேசுன்னு தெரியவில்லை. அந்த கிளையோப்பாவும் மற்ற சீஷனும் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. என்ன இயேசு அவளை பார்த்து சில கேள்வி கேட்க பொழுது அந்த கிளையோப்பா சொல்கிறான், என்னையா எருசலேமில் நடந்தெல்லாம் உமக்கு தெரியலையா, நீர் அந்நியரான்னு சொல்லி கேட்கிறான். இயேசு ஒரு வழி போக்குற போல, ஒன்றும் தெரியாதவர் போல நடந்துட்டு என்னங்க நடந்தது என்று சொல்லி கேட்கிறார்கள். இவள் முழு கதையை சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூடவே எல்லா சூழ்நிலையும் நடக்கிறார். நாம் பேசுவதை கேட்கிறார், நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த எம்மாவூர் சீஷருடைய சம்பவத்திலிருந்து இயேசுவை குறித்து 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, அக்கறையோடு விசாரிக்கின்ற இயேசு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கைவிட்டு சொல்ல, உங்களை இயேசு அக்கறையோடு விசாரிக்கிறார். அந்த சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவளை பார்த்து ஆண்டவர் 3 கேள்வி கேட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து 3 கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் துக்க முகமாய் நடந்து செல்வதென. வாசிங்க லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 2வது வசனம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இயேசு இந்த 3 கேள்வியை கேட்டார். உங்களை பார்த்து இந்த காலம் இந்த 3 கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஏங்க துக்கமா இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏங்க துக்கம், உங்க கவலை என்னங்க? இயேசு நடந்து போகும்போது கேட்ட முதலாவது கேள்வி, ஏன் துக்க முகமா இருக்கிறீங்க? சில சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப துக்க முகமாக இருப்பாங்க. அவங்க முகம் ரொம்ப வாடி இருக்கும். முகத்தை பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, அந்த காஃபி ஊற்றுற கப்பு பொதுவாக அப்படி நீளமான ஜக்கு மாதிரி இருக்கும். டீ ஊற்றுற அந்த கோப்பை அது வட்டமாக பெருசாக இருக்கும். சில கிறிஸ்தவர் காஃபி ஊற்றுற கோப்பை மாதிரி அப்படியே நீள முகமாக வச்சுருப்பாங்க. சிலருடைய முகத்தை பார்த்தா காலை 6 மணி போல் அவ்வளோ லாங்காக இருக்கும். பக்கத்தில் பார்த்துக்கள், நீங்கள் எப்படி இந்த காலையில் துக்க முகமாக இருக்கு? சில சர்ச்சுக்கு வந்தால் அப்படியே சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப பயபக்தி பண்ணுவாங்க, அப்படி முகத்தை வச்சுப்பாங்க. ஆமாம், அந்த பரிசேயரை போல் அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு பையன் அப்பா பார்த்துக்கணும், ஏப்பா அந்த ஆளுடைய முகம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒட்டக மூஞ்சி மாதிரி அவ்வளோ நீளமாக இருக்குது ஏப்பான்னு கேட்டாலாமா. அப்பா சொன்ன, அவன் சர்ச்சுக்கு போகிறான்டா ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் அப்படி இருப்பான் அப்படின்னாங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு வந்தால் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆராதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ உம்முன்னு இருக்கிறாங்க,
கப்பலே மூழ்கிட்ட மாதிரி அவ்வளோ வசனத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகொடு சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. எப்போது சந்தோஷமாயிருங்க. நீங்கள் வந்திருக்கிறது அப்பா வீட்டுக்கு. நீங்கள் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இயேசு விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்க. நீங்கள் கவலைப்படுவதை விரும்புறதே இல்லை. அதனால தான் இயேசு உங்களோடு கூடவே நடந்து வருகிறார். பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, இயேசு உங்களோடு கூடவே நடந்து வருகிறார். உங்கள் கவலை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு கூட நடந்து வந்து உங்களை ஆட்சிகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். கவலைப்படாத என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்கள் கவலைக்கு காரணம் என்ன? சிலர் வீட்டில் அம்மா காலையில் திட்டியிருப்பாங்க, அதை நினச்சிட்டே உட்காந்து அம்மா துக்கமாக இருக்கிறாங்க. ஒரு அம்மா எங்கள் அப்பா பிரசவம் பண்ணும்போது அழுதுகிட்டே இருந்தாங்களாம்மா. எங்கள் அப்பா நினச்சாங்க, இவர் என்னுடைய பிரசங்கத்தினால தொடப்பட்டு இவ்வளோ அழுகிறாங்கன்னு சொல்லி. கூட்டம் முடிஞ்சோன்னு அந்த அம்மா பார்த்து, அம்மா இன்னைக்கு காலைல கர்த்தரோடு பேசினான்னு நினைக்கிறேன், நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்லி அவளை தேற்ற பார்த்தாங்க. இந்த அம்மா சொன்ன, பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை கூட என் காதில் போகலை. இன்னைக்கு காலையில் எங்கள் புருஷனோட சண்டை போட்டு வந்தேன், அதை நினச்சி இன்னைக்கு முழுது உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த 2 சீஷர்களும் தங்கள் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படவில்லை. இந்த 2 சீஷர்களும் கவலைப்பட்டதற்கு காரணம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர்தான் நம்மை மீட்டு ரட்சிக்கிறோம் என்று யோசித்திருந்தோம். ஆனால் அவர் செத்து போயிட்டார், அவர் மரித்து விட்டார். அவரை கல்லறையில் வச்சாங்க. கல்லறையில் போய் பார்த்தா கல்லறையில் அவர் இல்லை. அவர் எங்கே போயிட்டாரோ எங்களுக்கு தெரியல. அதுதாங்க எங்கள் கவலையாக இருக்குதுன்னு சொன்னார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர்கள் தேவ ராஜ்யத்தை குறித்து கவலைப்பட்டபடினால இயேசு அவர்கள் அருகே வந்து தேவ ராஜ்யத்தை குறித்த அவருடைய சந்தேகங்களை மாற்றி அவளை தைரியப்படுத்தினார். எப்பொழுதெல்லாம் நம்ம தேவ ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவே நம்மோடு கூட வந்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். அது சொல்றார், என்னை பற்றி என் ராஜ்யத்தை பற்றி கவலைப்படுகிறாயா? தைரியமாகிரு, நான் ஜீவனோடு இருக்கேன்னு சொல்லி நம்மை தேற்றுகிற தேவன். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, அவை நான் வேகமாக சொல்லுகிறேன். 2வது காரியம், மீண்டும் வாசிங்க 37ஆம் வசனம் 38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது. 2வது ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஏன் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரி கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு வேளை இந்த சர்ச் 6வது அன்னைக்கு உள்ளம் கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு அவர் சொன்ன வார்த்தை யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கலக்கத்தை மாற்றுகிறவர், உன்னை தைரியப்படுத்துகிற இயேசு இந்த காலையில் உயிர் எழுந்த இயேசு உன்னோடு கூட வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, தைரியமா இருப்பல, மகிழ்ச்சியாரு, கலங்காதே, கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, அவர் மரித்தார். ஆனால் 3வது நாளிலே ஜெயவேந்தராய் உயிரோடு கூட எழுந்தார். அதுதான் எந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு நம்பிக்கை பண்டிகை. எல்லா மார்க்க தலைவர்கள், எல்லா மத தலைவர்களும் பல காரியங்களை சொன்னாங்க, மரித்தாங்க, உயிரோடு எழும்பவில்லை. ஆனா என்னுடைய இயேசு அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்து அவர் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருக்கிறார். மார்ட்டின் லூதர் ஒரு நாள் ரொம்ப கலக்கத்தோட அவருடைய டேபிள் உட்கார்ந்துருந்தார். அவர் 2 கையும் கன்னத்து மேலே வச்சு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் கலக்கத்தோடு உட்கார்ந்துருந்தார். மிகப்பெரிய ஒரு புரட்சி தலைவர் மார்ட்டின் லூதர்.
இப்போ அவங்க மனைவி வந்தாங்க. அவங்க வீட்டுக்கார் இவ்வளோ சோகமாக இருக்க பார்த்து அவங்களுக்கே நம்ப முடியல. உடனே அந்த அம்மா போட்டிருந்த சகப்பு ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு கருப்பு துணி போட்டுட்டு வந்து அவர் மாட்டினதற்கு முன்னாடி மேலே கீழே வேகமாக நடந்தாங்க. அவர் என்னடா அந்த அம்மா இப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணேறிட்டு பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பொதுவாக யூரோப்பியர்கள் கருப்பு ட்ரெஸ்ஸை யாராவது செத்துட்டால் தான் போடுவாங்க, துக்கத்தை காண்பிக்கும்படியாக கருப்பு ட்ரெஸ். நீங்கள் ஸ்டைலுக்காக போடுறீங்க, ஆனால் அவர் அந்த அம்மா துக்கத்தை காண்பிக்க கருப்பு ட்ரெஸ் போட்டாங்க. உடனே மார்ட்டின் லூதர் கேட்டார், ஏம்மா யார் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு இறந்துட்டாரு, அப்படியே கல்லறைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப சீரியஸாக சொன்னாங்க. உடனே மார்ட்டின் லூதர் உட்கார்ந்த சேர் விட்டு எட்டி குதிச்சு, என் இயேசு மரிக்கவில்லை, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இயேசு என்றும் ஜீவிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டேன், ஏங்க அப்படின்னா ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி கலக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அவரோட முகத்தில் சிரிப்பு வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கலங்காதே, இயேசு உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா. உன் கலக்கத்தை மாற்றவே உயிரோடு கூட எழுந்த தேவன். 3வது ஆண்டவர் கேட்டார், என்ன கேட்டார்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம். இன்னைக்கு காலையில் உள்ளத்தில் நிறைய சந்தேகம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏய் சந்தேக என்ன சொல்லலாம், சந்தேக பிறவியேவா? ஆமாம், போன வாரம் தான் தோமா பற்றி கேட்டீங்க. ஆமாம், அவர் பாஸ்டர் டெரி அவர் சந்தேக பிறவி இல்லைன்ட்டார். ஆனாலும் நிறைய பேருக்கு சந்தேகம். இங்கே ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்களை பார்த்து கேட்குறார், ஏயா இப்படி சந்தேகப்படுறேன்? நான் தான், அவர் இயேசு தான், நான் உயிரோடு இல்லைன்னா நம்புகிறேன். தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் சொன்னதை நம்ப முடியாதபடி இன்னும் உள்ளத்தில் சந்தேகங்கள் எழும்புகிறது. என்ன, இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்க வந்தாலும் உள்ளத்தில் நிறைய சந்தேகம் இருக்கிறது. இந்த பாசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? இந்த பாசு சொல்றது சத்தியம்தானா? ஆமாம், நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் சொன்னான், பாஸ் நீங்கள் பிரசங்கம் பண்ணவே நாங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தோம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது உண்மைதான் கண்டுபிடிச்சோம் பாஸ்டர். நாங்கள் அட பாவிகளா, சந்தேக பிராணி, நாங்கள் உண்மைதான் பேசுகிறோம், சத்தியம்தான் பேசுகிறோம். சில தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. உங்கள் பிரச்சனைக்கு காரணமே உங்கள் அவிசுவாசம் தான். பக்கத்திற்கு கைகுடிச்ச உங்கள் பிரச்சனைக்கு காரணமே உங்கள் அவிசுவாசம் தான். சந்தேகத்தோட கூடிய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சீஷர்கள் இயேசுவை விசுவாசித்தாங்க. இயேசுதான் மேசியாவா வருவார், நம்ம ரட்சிப்பான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு பாடுபட்டு மரித்த உடனே விசுவாசமே போயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு விசுவாசம் இன்னும் இருக்குதான்னு கேளுங்க. வாழ்க்கையில் நடக்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துட்டா என்ன ஆயிடுதுங்க? பக்கத்தில் சொல்லுங்க, ஏய் விசுவாசியே, நீ விசுவாசமா இரு. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நிச்சயமாய் அவர் சொன்னது உனக்கு நடந்தே தீரும். அதுதான் விசுவாசம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன நடக்காவிட்டாலும், நீங்கள் எதிர்பார்த்து நடக்காவிட்டாலும், இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும். நிறைய டைம் நம்ம பொய்யை நம்புகிறோம், ஆனால் தேவ வார்த்தையை நம்புறதில்லை. நான் நினைக்கிற அந்த 2 சீஷர்களும் ஆமாம் எருசலேம்லேருந்து எம்மாவூருக்கு நடந்துட்டு போனப்போ பேசிட்டு போகிறாங்க துக்க முகமாக. அவருடைய நினைப்பு என்னன்னா, இயேசு மரித்து போய்விட்டார், இயேசுவை கல்லறையிலும் காணோம். அவங்க இயேசுடைய வார்த்தை நம்பருக்கு பதிலாக யார் வார்த்தை தெரியுமா நம்பினாங்க? ரோம போர்சேவுடைய வார்த்தை நம்பினாங்க. ரோம போர்சேவில் என்ன சொன்னாங்க? கல்லறையிலிருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க இயேசு கல்லறையில் உயிரோடு எழுந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பாமல் இயேசு கல்லறையில் இல்லைன்னு தான் சொன்னாங்க. உயிரோடு எழுந்தான்னு நம்பிக்கை வரல. அதனால தான் அவங்க துக்கமாக இருந்தாங்க. காரணம், தேவ வார்த்தை விசுவாசிக்கவில்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, அட பாவியே, தேவ வார்த்தை விசுவாசியா, அவர் பொய் சொல்ல மாட்டாரியா, சொன்னதை செய்வார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் சந்தேகங்கள் எழும்ப வேண்டியது இல்லை. இந்த காலையில் சந்தேகத்தோடு உட்கார்ந்து இருக்காத, உன் சந்தேகத்தை மாற்றிக்கொள்ள இந்த வார்த்தையை நம்பு. இந்த வார்த்தையிலே கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த 2 பேரும்
எருசலேமிலிருந்து எம்மாவூர் வரை போகிற வரைக்கும் பேசிகிட்டே போனாங்க. எத்தனை மைல் பேசினாங்க? 7 மைல் பேசினாங்க. ஏறத்தாழ 11 கிலோமீட்டர். சிலரெல்லாம் ட்ரெயினில் ஏறினா கதையை ஆரம்பித்தாங்கன்னா மெட்ராஸ் போகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. மெட்ராஸில் இறங்கும்போது சொல்லுவாங்க, அக்கா நீ எவ்வளோ பேசுறதுக்கு வச்சுருந்தேன், டைமே கிடைக்கலப்பா. 8 மணி நேரம் பேசியுமா உனக்கு டைம் கிடைக்கல. சில ஆண்கள் பொதுவாக போனால் வாயே திறக்க மாட்டாங்க. அவங்க புண்ணான வாயிலிருந்து சில வாட்டில் வர்றது பெரிய காரியம். நாங்கள்லாம் எங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்போம். ஆனால் சகோதரர்கள் இருக்கிறாங்க பாருங்க, பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த 2 சகோதரர்களும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. எதை குறித்து பேசினார்கள்? இயேசுவின் சிலுவை மரண பாடுகளை குறித்து பேசினாங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சிலரெல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போதே பிரசங்கத்தை கேட்கும் போதே பக்கத்துறவங்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் மேடன்னு பார்த்தா 2 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் பிரசங்கத்தை கேட்காம அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். பிடிக்காது. அவங்க எதை பற்றி பேசுவாங்க? கிரிக்கெட் மேட்சை பற்றி பேசுவாங்க, ஃபுட்பால் மேட்சை பற்றி பேசுவாங்க, T20 பற்றி பேசுவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறது பேசுவாங்க. ஹரிபவனில் போய் என்ன ஆர்டர், ஜாக்கிரதையாகிரு, அதையெல்லாம் பேசாத, உன் பேச்சை இயேசு கவனித்து கேட்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை முடிஞ்ச பிறகு நீ ஆராதனைக்கு வெளியே நிற்கும் போது எதை பற்றி பேசுகிறாய்? யாரை குறித்து பேசுகிறாய்? நீ பேச வேண்டிய ஒரே ஒரு சப்ஜெக்ட், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். இந்த பிரசங்கத்தை நான் கேட்டையா, இந்த வார்த்தை தொட்டதையா, இந்த வார்த்தை ஆசீர்வதித்ததையா, அதை பற்றி தான் பேச வேண்டும். வெளியில் போயிட்டு ஏன்டா என் கார் பக்கத்தில் பைக்கை நிறுத்துறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன் இப்படி வந்து கிராஸாக நிறுத்துறேன்னு கேட்டுருக்கக்கூடாது. நல்ல ஆராதனை தேவ பிரசனத்தில் உட்கார்ந்துட்டு வெளியில் போகும்போது இயேசுவை குறித்து பேச வேண்டும். 2 எம்மாவூர் சிஷ்யர்களுக்காய் கரங்களை தட்டி அவளை சந்தோஷப்படுத்தலாமா? இவங்க 2 பேர் ஊர் நியாயத்தை பற்றி பேசல, வேற சினிமா கதைகளை பற்றி பேசல, வேற காரியங்களை பற்றி பேசல. ஒரு 2 பேருடைய சப்ஜெக்டும் இயேசுவை குறித்ததா இருந்தது. இயேசுவின் சிலுவை மரண பாடுகள். இயேசுவுக்கு அவரை குறித்து பேசினா ரொம்ப பிடிக்கும். அவரை குறித்து பேசினா அவர் உங்களோடு கூடவே நடப்பார். ஏனென்றால் மல்கியா 3 அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வதை அவர் கவனித்து கேட்பார். அவளை குறித்து ஞாபக புத்தகத்தில் எழுதி வைப்பார். இன்னார் என்னை குறித்து இப்படி பேசுறாங்க என்று சொல்லி எழுதி வைப்பார். ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே தேவனை குறித்து சம்பாஷிக்க வேண்டும். அதுதான் நல்ல சம்பாஷணையா இருக்கிறது. ஆண்டவரை குறித்து பேச ஒரு நாள் தவிட்டாது. ஆண்டவரை குறித்து பேசுகிற சப்ஜெக்ட் முடிவே இருக்காது. ஆண்டவரை குறித்து பேசினா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். தவிட்டாத இயேசு, தேன் இன்பமான இயேசு, அருமையான இயேசு, அற்புதமான இயேசு. இயேசுவை குறித்து பேச 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. உங்க கான்வர்சேஷன் எப்பொழுதும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாய், உப்பால் சாரமேற்றப்பட்டதாய், வேத வசனங்களால் நிரம்பி இருப்பதாக. எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிடும்போது நாங்கள்லாம் டேபிள் உட்காந்துருப்போம். அப்போ என்னுடைய மகள் அபி இருக்கிறாள், அவள் நிறைய கேள்வி கேட்பாள். ஒரு வாரம்லாம் காத்துட்ருப்பான், எப்போ அப்பா பார்ப்பேன், எப்போ அந்த கேள்வி கேட்பேன். அங்கே சாப்பிட உட்காரும்போது அபிகாயில் நிறையா கேள்வி கேட்டு, இது எப்படிப்பா, இது என்ன, இதை பற்றி என்ன விளக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்பா. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாங்கள் மத்தியானத்தில் பேசிகிட்டே இருப்போம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுதான் அதற்கு விளக்கம்னு சொல்லி நான் சொல்லும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும். வேறு ஏதாவது சொல்லுவார், பாஸ்டமாக தான் ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் மத்தியான டேபிளில் சாப்பிடும்போது இயேசுவை குறித்து பேசி கொண்டே இருப்போம். பக்கத்தில் பார்த்துக்கள், நீங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது எதை பற்றி பேசுகிறீங்க? சண்டை போடுறீங்களா? எனக்கு நிறைய சிக்கன் கம்மியாக கிடச்சிருச்சுங்கிறீங்களா? எனக்கு மீன் வரல அப்படிங்கிறீங்களா? ஆமாம், மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிடும்போது குடும்பமாக உட்காந்து சாப்பிடும் பொழுது இயேசுவை குறித்து பேசுங்கள். அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. சரி, ஒரு பாயிண்ட்லேயே 20 நிமிஷம் போயிடுச்சு. பாஸ்டமாக சொல்லுவாங்க, எப்போ நீ முதல் பாயிண்ட்லேயே ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, மண்டா
கடைசி 4வது பாயிண்டெல்லாம் அடித்து விடுறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது? பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் நல்லா பேசலாம். நீங்களும் 8:30 மணிக்கெல்லாம் போகணும்னு துடிக்கிறீங்க. அதனால நாங்கள் வேகமாக முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது அக்கறையோடு விசாரிக்கும் இயேசு. பக்கத்திற்கு கைவிட்டு சொல்லுங்க, அக்கறையோடு விசாரிக்கிற இயேசு. 2வதாக அறியாமை என்கிற இருளை போக்கும் இயேசு. 2வது அறியாமை என்கிற இருளை போக்கும் இயேசு. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இயேசு தாமே உள்ளோடு கூட நடந்து போறாரு. அப்போ இயேசுவை பார்த்து ஏங்க துக்கமாக நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த கிளியப்ப கேட்குற, ஏயா நீ என்ன புது ஆளா, அந்நியனா, ஸ்ட்ரேஞ்சரா, உமக்கு எருசலேமில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார். இந்த இயேசுக்கு நல்லா நடிக்க தெரியும். இயேசுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? இயேசுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. உடனே அவர் என்ன நடந்துச்சு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறார். இவங்களும் இயேசுவை பற்றி இயேசுகிட்டே சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே விஸ்தரம். ஆமாம், இயேசு வந்தாருங்க, அவர் சிலுவையில் அறையப்படுங்க, பிரதான ஆசாரி ஒப்பு கொடுத்தாங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டாருங்க, அப்புறம் கல்லறையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் கல்லறையில் போய் காலையில் போய் தேடி பார்த்தாங்க, கல்லறையில் அவர் இல்லைங்க. இதுதாங்க நாங்கள்லாம் நினச்சிருந்தாங்க இயேசு உயிரோடு அவர் மேசியாவாக வருவார், அவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க நாங்கள் யோசிச்சிருந்தோங்க, ஆனால் அவர் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஆமாம், நல்லா கேட்டார். என்ன கேட்டார்? வாசிங்களேன் இந்த வசனத்தை, 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொன்னாங்க? திட்டினாலும் இயேசு மாதிரி திட்டணும். என்ன திட்டினார்? புத்தி இல்லாதவனே. என்ன சொன்ன? புத்தி இல்லாத மந்த இருதயம். சிலரெல்லாம் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் எப்படி இருப்பாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? புத்தி அதை மற்றெல்லாம் ரொம்ப ஷார்ப்பு, மற்றெல்லாம் சமர்த்து குட்டிங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. ஆமாம், பைபிள் பிரசங்கம் பண்ணால துக்க முகமாகவும் இருப்பாங்க, தூக்க முகமாகவும் இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்துக்கலாம், நீங்கள் துக்க முகமாக இருக்கிறீங்களா, தூக்க முகமாக இருக்கிறீங்களா? பிரசங்கத்தை கேட்டோன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதே சினிமா பார்க்கும்போது தூங்க சொல்லுங்க, வாயை பொழந்துட்டு கேட்பாங்க. அப்பா என்ன இதாக கேட்பாங்க. அது ஒரு லைன் விட்டா கூட என்னங்க அந்த லைன் என்னங்க அது என்ன சொன்னாங்க, ஆமாம் திருப்பி பக்கத்தில் இருக்கிற கேட்பான். பைபிள் பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணிட்டா இந்த பாஸ்டர் இவ்வளோ நேரம் பண்ணி, ஆமாம் நல்லா அட்லீஸ்ட் பிரசங்கத்திலேயே 1 மணி நேரம் தூங்குறதுக்காக டைம் கிடைக்குது, தோத்துறான் ஆண்டவர். ஆமாம், இவந்த சிஷ்யரை பார்த்தான்னு என்னையா தீர்க்கதரிசிலாம் சொன்னதை விசுவாசிக்காம உனக்கு புத்தி இல்லையே, மந்த இதயமா இருக்கிறாயே, வார்த்தையை கேட்கிறது இல்லையே. எனக்கு உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே நீ வார்த்தையை கேட்பதில்லை, வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைக்கு கவனமா கேட்பதில்லை. இயேசு அவளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசி அவருடைய மனதின் ஐயங்களை நீக்கிற தேவனாக இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்திற்கு கைவிட்டு சொல்லுங்க, யாவே அவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவரோடு கூட நடந்தா கூட அவர் தான் சொல்லி தெரியல, ஆனா அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் உங்களை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சத்தியம் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும். உங்கள் வாழ்க்கையில் சந்தேகங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒரு அனுபவத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டனோடு இருக்கிறார் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் இந்த வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். இந்த வேத வசனத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது அது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் உங்களை உறுதியுள்ளவர்களாய் மாற்றும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க உறுதியுள்ளவர்களா இருப்பீங்க, ஸ்ட்ராங் பிலீவர்ஸா இருப்பீங்க, மந்த புத்தி உள்ளவர்களா இருக்க மாட்டீங்க, நல்ல புத்திசாலிகளா இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த லூக்கா இயேசு பேசுறதெல்லாம் எழுதி வைக்காம எல்லாத்தையும் எழுதி வச்சார். அதையும் கொஞ்சம் எழுதியிருந்தா இன்னொரு அதிகாரமாக சேர்த்து எழுதியிருக்கலாம். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய போதகன்,
மிகப்பெரிய சத்தியத்தை, மிகப்பெரிய புத்தகத்திலிருந்து 2 மணி நேரம் ஆண்டு அழகா பிரசங்கம் பண்ணார். அவர் என்னதான் சொன்னான்னு எனக்கு ஒரே கேள்வி. பாஸ்டர் டெரி சொன்னது போல பரலோகத்துக்கு போனால் அந்த வீடியோ டேப்பை போட்டு இயேசு என்ன பேசினா 2 மணி நேரம் அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வர தம்மை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அந்த 2 மணி நேரத்தில் 7 மைல் நடக்கும்போது அழகாக விவரித்து சொன்னார். இயேசுவை குறித்து வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து வேதத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவர் சொன்ன எனக்கு நேரம் போதாது. ஆனால் சிலதாவது சொல்கிறேன். ஆதி ஆகமத்தில் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாய் வெளிப்படுகிறார். யாத்திரை ஆகமத்தில் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் வெளிப்படுகிறார். லேவியர் ஆகமத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் வெளிப்படுகிறார். என்னாகமத்தில் இயேசு கிறிஸ்து பகலில் மேகஸ்தம்பம், இரவின் அக்னி ஸ்தம்பமாய் வெளிப்படுகிறார். உபாகமத்துக்கு அப்புறம் என்ன புத்தகம் வருது? உபாகமத்தில் ஆண்டவராக இயேசு மோசே போல ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யோசுவாவின் உபாகமும் என்னாகும்? யோசுவாவின் புத்தகத்தில் அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதியின் புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு நம்முடைய நியாயப்பிரமாணிகராக இருக்கிறார். ரூத்தின் புத்தகத்தில் இயேசு நம்மை மீட்கிற நம்முடைய மீட்பராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்தில் அவர் நம்முடைய நல்ல எபினேசராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமத்தில் அவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எஸ்ராவில் அவர் நம்முடைய நல்ல வேத பாரகராக இருக்கிறார். அங்கே நெகேமியாவில் நம்முடைய இடிந்து போன வாழ்க்கை அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறவராக இருக்கிறார். எஸ்தர் புத்தகத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற நம்முடைய முர்தேக்காயாய் இருக்கிறார். அவ்விதமாக யோபின் புத்தகத்தில் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் இருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் இயேசு என்னுடைய நல்ல மேய்ப்பனாய் அனுதினமும் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகத்திலும் பிரசங்கியின் புத்தகத்திலும் இயேசுவே என்னுடைய ஞானமாய் அவர் இருக்கிறார். அந்த உன்னத பாட்டில் அவர் என்னுடைய ஆத்தும மணாளனாக இருக்கிறார். ஏசியா புத்தகத்தில் அவரே என்னுடைய பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியிலே புலம்பல அவரே புலம்பலின் தீர்க்கதரிசியாக, அவரே புலம்பலின் கண்ணீரோடு கூட தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எரேமியாவின் புத்தகத்தில் அவரே என்னுடைய நீதியாகிய கலையாக இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் அவரே என்னுடைய காவல்காரனாய் எனக்காக கண்ணீரோடு கூட என்னுடைய ஜாமக்காரனாய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தானியேலின் புத்தகத்தில் அந்த 3 தீயில் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோடு கூட நடந்த 4வது நபராக இருக்கிறார். ஓசியான் புத்தகத்தில் அவரே என்னுடைய உண்மையான கணவனாக இருக்கிறார். யோவேலின் புத்தகத்தில் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஓசியாவில் அவர் அப்படி இருக்கிறார். அவதமாக ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 8:30 ஆயிடுச்சு, இல்லைன்னா சொல்லிட்டே போவேன். எல்லாம் மல்கியாவில் அவரே என்னுடைய நீதியின் சூரியனாக இருக்கிறார். சகரியாவில் அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயிலே முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிறது. சப்பனியாவில் அவரை என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்போ நான் நினைக்கிறேன், இயேசு இந்த சீஷலோடு கூட போன பொழுது வேதத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் தம்மை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி அவளுக்கு விவரித்து சொன்ன பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எப்பெல்லாம் பைபிளை படிக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் வேதனை தேவனை பற்றி கேட்கிறேனோ, அப்பொழுதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு அக்கினி பிரகாசிக்கிறது. அவன் தான் என் உண்மையான கிறிஸ்தவன், அவன் தான் ஆவியை பெற்றவன். எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்னாடி சும்மா உட்கார முடியலையா. இயேசு பற்றி சொல்லும் பொழுது எனக்கு
எனக்குள்ள என்னமோ பொங்கி வருகிறது, எனக்குள்ள ஒரு அக்கினி பொங்கி வருகிறது. அந்த ஆண்டோட வார்த்தை கேட்கும் பொழுது அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு, அவர் மேல இருக்கிற ஒரு பாசம், எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி எனக்குள்ள எழும்புகிறது. என்னால் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. நான் அவரை துதிக்க விரும்புகிறேன், நான் அவரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பழைய பாட்டிலிருந்து ஆண்டவராய் இயேசு தம்மை அழகாக விவரித்து காண்பிக்கிறார். லூக்கா 24:29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வலிந்து கேட்டுக்கொண்டார்கள். நீர் எங்களுடனே தங்கியிரும். நேரமும் முடிஞ்சிருச்சு, பொழுது போயிருச்சு, சாயங்காலம் ஆயிருச்சு. ஆமா, இயேசு அப்புறம் போகிற போல காண்பித்தார். ஆமா, அவங்க பேசிட்டே போனாங்க. இப்படி தான் 2 மணி நேரம் போச்சோ தெரியல. அவ்வளோ அழகாண்ட வார்த்தையை போதித்தார். சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டு பக்கமாக வந்தாங்க. வீட்டு பக்கம் வந்தோடனே இயேசு வேற ஏதோ வீட்டில் அவருக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி ஜாலியாக போயிட்டார். போகிற மாதிரி நடித்தார். இயேசு மாதிரி நடிக்கிறவங்க யாருமே இல்லை, அழகாக நடிப்பார். அப்போ தான் இவங்க வந்து 2 பேரும் கேட்டாங்க. எஸ், அப்பவும் தெரியல உங்களுக்கு, அப்புறம் தான் ஆண்டவன் தெரியல. சொன்னார், வழிபோக்க நினச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் ரூம் இருக்குது, கெஸ்ட் ரூம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து தங்கிருங்க, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கன்னு சொல்லி வருந்தி கூப்பிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நீங்கள் வருந்தி கூப்பிட்டா தான் வருவார். அவர் ரொம்ப ஜென்டில் மேன். சொல்லுங்க. ஆமாம், சும்மா அவரே கேட்டுட்டு வரமாட்டார். அவங்க வீட்டில் தங்குற இடம் இருக்குதான்னு கேட்க மட்டும் வரமாட்டார். இன்றைக்கி நிறையா பிரசங்கமார் கூட அப்படி தான் வராங்க. என்னங்க உங்கள் வீட்டில் வந்து தங்கலாங்களா, சாப்பிடலாமான்னு அவரை நம்பாதீங்க. ஆமாம், நீ வருந்தி கூப்பிட்டா தான் அவங்க வீட்டுக்கு வராங்க பாருங்கள். அவங்க தான் வெளியேறப்பட்ட தேவ மனிதர்கள். ஆமாம், எலியாவை வருந்தி கூப்பிட்டா சுனமேத்தியா, ஐயா எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்னு கேட்டார். ஆமாம், போகும்போதும் வரும்போது விசிட் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நீ வருந்தி கூப்பிட வேண்டும். இயேசு என்ன பண்ணி கேட்டாங்க? வருந்தி கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வாங்கய்யா, எங்கள் வீட்டில் தங்கிருங்கய்யா, எங்களோடு சாப்பிடுங்கய்யா என்று கேட்டார். இயேசு அவளுடைய அழைப்பை கேட்டு அவளோடு கூட போய் தங்கினார். அவைதான் சொன்னார், ஆமாம், இதோ வாசப்படி அண்டை நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்குதா? கதவை திறந்துட்டீங்களா? கேளுங்களா. ஐயா, அம்மா, கதவை திறந்துட்டீங்களா? வாரந்தோறும் கதவை தட்டுறாரு. நான் உன் வீட்டுக்குள்ளே வரட்டுமா, உள்ளத்துக்குள்ள வரட்டுமா, உன் வாழ்க்கையில் வரட்டுமான்னு கதவை தட்டுறார். நீ வாரந்தோறும் வந்துட்டு கதவை பூட்டிகிட்டே போற. கதவுல பெரிய தாழ்பால் தொங்குது, பெரிய பூட்டு தொங்குது. இன்னைக்காவது கொஞ்சம் கதவை திறந்து விடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கா கதவை திறந்து விடு. பாஸ்டர் கேட்குறாங்க, வாரந்தோறும் ஞானஸ்தானம் எடுத்தியான்னு. நான் ஈஸ்டருக்கு எடுக்கிறேன்னு சொன்னேன். ஈஸ்டர் முடிஞ்சு போச்சு, இனி கிறிஸ்மஸ் வர வரைக்கும் 6 மாதம் ஆகும். 6 மாதம் காத்திருக்காத. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கே எடுத்துக்கோ, அடுத்த மாதமே எடுத்துக்கோ, சீக்கிரத்தில் எடுத்துக்கோ. இயேசு கதவை தட்டுகிறார். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கதவை தாங்க தட்டுறாரு. நீங்க அங்கேயே பார்க்க வேண்டாம், உங்க கதவை தான் தட்டுறாரு. இன்னைக்காவது உங்க கதவை திறந்து கொடுங்க. ரட்சிக்கப்பட்டையா? ஞானஸ்தானம் எடுத்தியா? உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? இவ்வளோ நேரம் பேசி 2 தான் பாயிண்ட் தான் முடிச்சிருக்கிறேன். தோத்திரம். ஆமாம், சரி, 3ஆவது பாயிண்ட்டுக்கு வரலாம். 3ஆவது பாயிண்ட், அப்பம் பிட்ட இயேசு. என்ன இயேசுங்க? அப்பம் பிட்ட இயேசு. முதலாவது அக்கறையோடு விசாரிக்கும் இயேசு. 2ஆவதாக அறியாமை என்கிற இருளை போக்கின இயேசு. 3ஆவதாக அப்பம் பிட்ட இயேசு. யாரா அவங்க வீட்டுக்கு போனார், எம்மா ஒரு சிஷ்யர் வீட்டுக்கு. அம்மா, இயேசுக்கு வேறு வீடெல்லாம் இல்லை, அவரே பரலோகத்துலேருந்து வந்த, பரலோகம் தான் அவர் வீடு. பூமியில் தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை. ஆனால் இவங்க கூப்பிட்டனால அவங்க வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோன்னே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அம்மா எங்கள் வீட்டில் நான் தான் அந்த தலை நாற்காலின்னு இருக்கும், அந்த தலை நாற்காலி நான் தான் இப்போது உட்காருவேன். இந்த தலை நாற்காலியை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் பேரன் அடிக்கடி என் தலை நாற்காலி உட்கார பார்ப்பான். அவனை தள்ளி விட்டுட்டு, டேய் இது அப்பா தாத்தாச்சார் இதில் உட்காராதுன்னு சொல்லி அவனை வேற எங்கேயா உட்கார வச்சுட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் என் சேரில் நான் தான் உட்காருவேன். அதுக்கு பேர் ஹெட் சேர், தலை நாற்காலி.
இந்த தலை யார் எங்கள் வீட்டுக்கு விசிட்டர் வந்தாலும் யாருக்கும் அந்த சேரை விட்டே கொடுக்க மாட்டேன். நான் தான் அந்த சேரில் உட்காருவேன். ஏன்னா ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த டேபிள். நான் தலையில் உட்காந்து அப்புறம் நான் தான் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். மத்தியானம் ஆகாரத்துக்கு இந்த ஆகாரம் வந்தாலும் நான் தான் ஜெபம் பண்ணுவேன். அது என்னுடைய தலை நாற்காலி. அது யாருக்கு கூட. ஆனால் நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறவங்க, நான் ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப மரியாதை வச்சுருந்து ஒரு பெரிய ஒரு தலைவனாக எனக்கு ஒரு தலைவன் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்தால் என்னுடைய நாற்காலி விட்டு கொடுத்துருவேன். அவங்கள என்னுடைய நாற்காலி உட்கார வச்சு நான் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அந்த தலை நாற்காலி ஹெச்ஆருக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இயேசுவை நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் இயேசுவை நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்டா அவரை விருந்தாளி மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இயேசுவே அவங்க உட்காருங்க, ஆமாம் நீங்கள் உட்காருங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இயேசுவும் வீட்டுக்கு விருந்தாளியாகல, இயேசுவின் வீட்டுக்கு சொந்தக்காரராய் வர வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இயேசுவே எங்கள் வீட்டில் நீங்கள் விருந்தாளியாக அல்ல, எங்கள் வீட்டின் சொந்தக்காரராக வாங்காண்டவரை. எங்கள் வீட்டில் தலை நாற்காலில் உட்காருங்க ஐயா. எங்கள் வீட்டினுடைய ஹெச்ஆர் நீங்கள் தான். எங்கள் வீட்டின் தலைவர் இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டின் தலைவர் இயேசு. நாங்கள் பேசியதெல்லாம் கேட்கிற இயேசு. எங்களுடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு. நீ இயேசுக்கு உங்கள் வீட்டில் உரிமை கொடுத்து இயேசுவே எங்கள் வீட்டில் தலைவராகிறன்னு கேட்டீங்கன்னா அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா. வியாதியை உன்னை விட்டு விளக்குவா. சத்துருவின் வல்லமைகள் உன்னை தொடாதபடி காப்பா. இரத்த கோட்டைக்குள்ளாயின் வீட்டை மறைத்து பாதுகாப்பா. தீங்கு அணுகாபடி காப்பார். யாராவது கதவை தட்டுனா அவர் வீட்டின் உரிமையாளராக்கப்படின அவர் போய் பதில் சொல்லுவார். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி இயேசு எங்கள் வீட்டின் தலைவர், இயேசு எங்கள் இல்லத்தின் தலைவர், இயேசு எங்களை ஆசீர்வதிக்கிறவர். வேறு யாரும் எங்களை ஆள மாட்டாங்க, இயேசு ஒருவரே ஆளுவார். ஆண்டவர் இந்த வீட்டில் சீசைகள் எம்மாவூர் சீசைகள் உட்கார்ந்தாங்க. பொதுவாக அந்த வீட்டினுடைய தலைவன் கிளையோப்பா தான். அது கிளையோப்பாவோட வீடு நினைக்கிறேன். அவன் தான் அந்த அப்பத்தை எடுத்து அவன் தான் ஆசீர்வதித்து இயேசுக்கு பெற்று கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் அவன் அந்த அப்பத்தை இயேசு கிட்ட கொடுத்து ஏசப்பா ஏசப்பான்னு தெரியல, இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. அழகா எங்களுக்கு பைபிள் எல்லாம் போதிச்சிங்களே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுத்தான். இயேசு அந்த அப்பத்தை எடுத்த பொழுது நான் நம்புகிறேன் அவருடைய கையை உயர்த்தி அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த கைகளில் உண்டான காயத்தை அந்த கிளையப்ப பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்தவர் சாதாரண ஒரு நபர் அல்ல. அவருடைய கைகளில் ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த காயத்தை காண்கிற இவர் இயேசு. கிளையப்பா ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்த்திருப்பான். இயேசுவை பார்த்தோன்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்த பொழுது அவர் இயேசு என்று கண்டு கொண்டார். கைகளை உயர்த்தி சொல்லாமா, அம்மா ஐயா இயேசு உனக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதுவரைக்கும் இந்த இயேசு யார் உனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த இயேசு சொல்கிறார், நான் தான் உனக்காக மரித்தேன், இதோ நான் சதா காலம் உயிருள்ளவனாயிருக்கிறேன், என்னை நம்பு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், என்னை அறிந்து கொள், என்னுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். நான் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, நான் ஒரு சாதாரண ஒரு நபி நாயகம் அல்ல, நானே ஜீவனுள்ள தேவன். உனக்காக சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தியவர். என் கைகளை பார், என் கைகளை உனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயத்தை பார். அந்த அப்பத்தை புட்டு அவளுக்கு கொடுத்த பொழுது உடைய கண்கள் திறக்கப்பட்டது, உடைய கண்கள் திறக்கப்பட்டது, உடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இந்த காலையில உங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்துடுங்க, உங்களை பார்க்க என் கண்களை திறந்துடுங்க. சங்கீதக்காரன் தான் சொல்றான், வேதத்தில் உள்ள உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்துடுங்க ஆண்டவரே. I want to know who you are. இயேசு கூடவே நடந்தாரையா, 2 மணி நேரம் அவளோட பேசினார். அப்பெல்லாம் அவரை கண்டுகொள்ளவில்லை. அந்த வேத வசனத்தை எடுத்து அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது இவர் இயேசு என்று அறிந்து கொண்டாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாராக, கண்கள் திறக்கப்படுவதாக. இவர்தான் மேசியா, இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் ராஜாதி ராஜா, இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என் மேய்ப்பர், இவர்தான் எனக்காக சிலுவையிலே மரித்தவர். அப்பத்தை பிற்கும் போது தம் கண்களை திறந்தார். கண்ணை திறந்தாரு, காணாம போயிட்டார். என்னங்க, இப்பதான் அப்பத்தை பிட்டு கொடுத்தார், வீட்டில் வந்தார், இவ்வளவு நேரம் கூடவே வந்தார், காணாம போயிட்டார். அப்பதான் நேமா ஒரு சீஷில் அறிந்து கொண்டாங்க, இவர் தான் இயேசு.
இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தாரையா, இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தாரையா, எங்களோட தங்கியிருந்தாரையா, அப்பத்தை எங்களுக்கு விட்டு கொடுத்தா. அவங்க உள்ளத்தில் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் சந்தோஷப்பட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இயேசு உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார், உங்கள் வீட்டில் தங்க விரும்புகிறார், உங்களோட அப்பா சாப்பிட விரும்புகிறார், உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றிய இயேசு. சொல்லுங்க, அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றிய இயேசு. ஆமாம், இந்த 2 பேரும் அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே குஷி, சந்தோஷம். உடனே மறுபடியும் 8 மைல் எருசலேமுக்கு திரும்ப போனான். இப்போ தான் எருசலேம்ல வந்தாங்க, 8 மைல் நடந்து. ஆமாம், பாருங்கள், சீஷர்கள் 16 மைல் ஒரு நாளைக்கு நடந்தாங்க. அவளுக்கு அது பெரிய இதாகவே தெரியலை. 8 மைல் நடந்து வந்தவங்க மீண்டும் ராத்திரி ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு அப்போவே. ஆனால் கூட அந்த ராத்திரியோட ராத்திரியாக எழுந்து மீண்டும் எருசலேமுக்கு போகிறாங்க. சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பேதுரு மற்ற சீஷர்லாம் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இயேசு எழுந்தாருங்கிறாங்க. நான் பார்த்தோம். உடனே அந்த கூட்டத்தில் பீட்டர் சொல்கிறார், சீமோன் எழுந்து சொல்கிறார், நான் இயேசுவை பார்த்தேன் அப்படி. சீமோன் தன்னுடைய அனுபவத்தை விவரிக்கிறார். பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு எதாவது அனுபவம் இருக்குதான்னு கேளுங்க. இயேசு சந்தித்த அனுபவம் இருக்குதா? உங்களை பார்த்தா ஆமாம் துக்க முகமாக தான் இருக்கிறீங்க, அறியாமையில் தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இயேசுவியா பார்த்தனா? சீமோன் வந்துச்சு சொல்கிறான். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்ல, தோமா சொல்ற, நான் இயேசுவை பார்த்தேங்கிறார். எல்லாம் அவங்கவுங்க அனுபவத்தை வரைக்கும். இந்த 2 சீஷனும் போய்ட்டு அவங்களும் அவங்க கதை சொல்கிறாங்க. நாங்கள் இயேசுவை பார்த்தோம்யா, இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். இப்படி எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார். கைகளை உயர்த்தி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ இயேசு நம்ம நடுவில் வந்திருக்கிறார். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி அவரை நம்ம காண முடியாவிட்டாலும் அவரை குறித்து பேசும் பொழுது அவரே நம் நடுவில் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தொட அவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருக்க, உனக்கு சமாதானம். கலக்கம் மாறுவதாக, வியாதி நீங்குவதாக, பலவீனம் மாறுவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார். ஆமாம், இதில் தான் இன்ட்ரெஸ்டான கதை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு உங்களுக்கு சமாதானம் சொன்னார். இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. இயேசு பார்த்தா, இன்னைக்கு சரி, இயேசு பார்த்தா பயந்துக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க? ஆவி வந்திருக்குனாங்க, பேய் வந்திருக்குனாங்க, வேற வார்த்தையில் கோஸ்ட் வந்திருக்குனாங்க, ஆவி வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டாங்க. ஆவி வந்துட்டுன்னு கலங்கினாங்க. உடனே இயேசு தம்முடைய கைகளை விரித்து அவருடைய ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரத்தை காண்பித்து, ஏம்மா இந்த தொட்டு பாருங்க, விழாவில் இருக்கிற காயத்தை பாருங்க, கையில் இருக்கிற காயத்தை பாருங்க என்று சொல்லி, ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காதே பாருங்க, நான் மாம்சமும் எலும்புமா உயிர்த்தெழும் சரீரத்தோடு வந்திருக்கிறேன். இன்னொங்க நம்பாமல் சந்தோஷத்தில் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது இயேசு சொன்னார், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னார். இந்த மீனவன் பேதுருவாக்குனால மீன் ரெடியாக வச்சுருந்தான். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் மீன் குழம்போ எனக்கு தெரியல, என்ன மீன் குழம்போ தெரியல. அவன் ரெடியாக மீனை வச்சுருந்தான். பேதுரு உடனே பொரித்த மீன் துண்டு, நல்லா பொரிச்ச மீன் ரெடியாக வச்சுருந்தான். பயந்துருந்தா கூட நல்லா மீன் பொரியல் வச்சுருந்தான். மீன் பொரிச்ச மீனையும் தேன் கூட்டையும் கொடுத்தாங்க. தேன் கண்டத்தையும் பொரித்த மீனையும் சாப்பிட்டான். நான் நினைக்கிற பொரிச்ச மீனுனா அது அயல மீனாக இருக்கலாம் அல்லது மத்தி மீனாக இருக்கலாம். ஏன்னா அந்த மீனை பொரிச்சாதான் எலும்பை சேர்த்து நொறுக்கி சாப்பிடலாம். மற்ற மீன்லாம் சாப்பிட்றதா இருந்தால் இந்த முள்ளை எடுத்து வச்சு சாப்பிடணும். மத்தி மீன், அயல மீனெல்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா நல்லா பொரிச்சினீங்கன்னா எலும்பு கூட பொரிஞ்சிருக்கும். அதனாடி பாருங்கள், உயிர்த்தெழுந்த சரீரத்தில் சாப்பிட முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சிலருக்கெல்லாம் அதுதான் பெரிய கேள்வி, பாஸ்டர் பரலோகமான சாப்பிடுமா? பாஸ்டர் பரலோகமான மீன் பிரிவுகளுக்கு இதுதான் பெரிய கேள்வி, பரலோகத்தில் மீன் கிடைக்குமா? ஆமாம், இயேசுவே மீன் சாப்பிட்டார். மீன் பிரியர்களே, கட்டாயம் உங்களுக்கு பரலோகத்தில் மீன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இயேசுவே உயிர்த்தெழுந்த சரீரத்தில் பாருங்கள் எத்தனை அல்லேலூயா வருதுன்னு சொல்லி என்ன சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், இயேசு தேனையும் மீனையும் சாப்பிட்டார். அவன் சாப்பிட்டு காமிச்சார்.
இப்போ நிறைய பேர்த்துக்கு பாஸ்டர் மீன் சாப்பிட்டா வயிற்றால போகுமா? ஆமாம், அது எங்கே போகும்? ஜீரணமாம்மா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு சாப்பிட்டார். அது காத்தால போச்சோ, ஆமாம், எப்படி போச்சோ தெரியாது. ஆனால் இயேசு மீனை சாப்பிட்டார், தேனை சாப்பிட்டார். ஆமாம், நல்லா சாப்பிட்டு காமிச்சார். பாரியா, நான் உயிரோடு இருக்கிற ஒரு சரீரம், ஒரு ஆவி சாப்பிட முடியுமா? ஆனால் நான் உயிருள்ள இயேசு, உயிர் தெழுந்த இயேசு, உயிர் தெழுந்த சரீரத்தோடு நடுவில் வந்திருக்கிறேன். நீ அவிசுவாசப்படாத. தீர்க்கதரிசியெல்லாம் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாத. அவங்கெல்லாம் முன்னாடியே சொன்னாங்க, இயேசு வருவார், மரிப்பார், உயிரோடு எழும்பான்னு சொல்லி. அவர் தான் இயேசு என்று சொல்லி அப்படி அவிசுவாசத்தை மாற்றினார். பக்கத்தில் பாசலையே, அவிசுவாசியே விசுவாசியா மாறு. சொல்லுங்க, அவிசுவாசிக்காத. இன்னைக்கு அவனுக்குள்ள விசுவாசம் வரட்டும். விசுவாசமாயிரு. தேவன் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல. அவர் சொன்னதை கட்டாய நிறைவேற்றியே தீருவார். சரி, முடிச்சிருவோம். கடைசியாக ஆசீர்வதிக்கின்ற இயேசு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வதிக்கின்ற இயேசு அவளை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த பெத்தானியாவில் இந்த சீஷர்களை ஆசீர்வதித்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார். நான் சொன்னது போல் வேறு யாரும் அதை எழுதலை. லூக்கா ஒருவர் தான் எழுதுகிறா. மற்றவங்கெல்லாம் இயேசு கலிலேயா மலைக்கு போனதான் எழுதுகிறாங்க. கலிலேயாவில் இயேசு கடைசி கட்டளை தான் முக்கியப்படுத்துகிறாங்க. சீஷராக்குங்கிற கட்டளை தான் முக்கியப்படுத்துகிறாங்க. இங்கே தான் ஆண்டோடைய அந்த கடைசி காரியத்தை பார்க்குறோம். இயேசு வீட்டில் இருந்த பொழுது அவளுக்கு பார்த்து ஒரு மிக முக்கியமான வார்த்தை சொன்னார். நீங்களே எனக்கு சாட்சி. பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களே இயேசுக்கு சாட்சி. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன். நான் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், நான் தான் ரட்சிக்கிறவர். எல்லாருக்கும் இங்கே போய் சொல்ல வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே சொல்ல வேண்டும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சொல்லுவீங்களா? கேளுங்களேன், சொல்லுவீங்களா? ஆமாம், நல்லா இருந்துச்சு பாஸ்டர் பிரசங்கம் அப்படின்னு போயிடுவீங்களா? இல்லை 4 பேருக்கு போய் சொல்லுவீங்களா? ஏசு அவளுக்கு சொன்னார், நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இதை நீங்களே மறைச்சி வச்சுக்காதீங்க. நீங்கள் போய் இதை 4 பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் அதற்கு சாட்சி. இன்றைக்கி என் வார்த்தையை கேட்டுட்டீங்கல்ல, நீங்கள் சொல்லலைன்னா ஆண்டு அன்னைக்கு உங்களை கணக்கு கேட்பார். ஏமா இவ்வளோ நல்லா பிரசங்கத்தை கேட்டு நல்லா சிரிச்சிட்டே உட்காந்துருந்திய, நல்லா கைத்தட்டி கேட்டிய, யாருக்காவது போய் சொன்னையா? யாரையாவது சொல்லி அடுத்த வாரம் கூட்டு வந்தியா சர்ச்சு? கேளுங்க பக்கத்து. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம 4 பேரை சொல்லி கூட்டு வர போகிறீங்களா? நீங்களே எனக்கு சாட்சிகள். ஆனால் அந்த சாட்சியாக இருக்கோன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சிகளாயிருங்கள்னு சொன்னார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவங்க மிக முக்கியம். ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லி அவளை பெத்தானியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார். பெத்தானியா, எருசலேம் தான் பெத்தானியா. பக்கத்தில் இருக்கிறது தான் பெத்தானியா. பெத்தானியாவுக்கு பக்கத்தில் தான் அந்த ஒலிவ மலை இருக்கிறது. இந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசு உயர எடுத்து கொள்ளப்பட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் சீஷர்கள் கண்கள் காண அவர் உயர வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவ்விதம் தூரம் சொன்னாங்க, நீங்கள் எங்கே வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? உங்களிடத்திலிருந்து இந்த இயேசு வானம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே உங்களிடத்துக்கு திரும்ப வருவார். அது வரைக்கும் நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருங்கள் என்று அந்த சீஷர்கள் என்று தூதர்கள் அன்றைக்கு அவளுக்கு சொன்னாங்க. அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதே இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்.